नजदीक आपके रहने वाले गांव के नजदीक 100 दलितों के यहाँ चाय पियो, 10 दलितों 100 दलितों के यहाँ चाय पियो और उसको समझाओ मतदान जाति के नाम पर नहीं होता है, मतदान पैसे के नाम पर नहीं होता है, मतदान क्षेत्रवाद के नाम पर नहीं होता है, मतदान राष्ट्रवाद के नाम पर होता है। मित्रों, मतदान राष्ट्रवाद के नाम पर होता है। भारत माता की स्वतंत्रता सेनानियों के लिए लोग जो फांसी पर लटक गए, मित्रों, उनके परिवार के कौन विधायक सांसद? देश की आजादी के लिए, देश की स्वतंत्रता दिलाने के लिए शहीद हो गए, कोई है उनके परिवार का मित्र? आज आदरणीय योग வணக்கம். இந்த பதிவில் மிகவும் ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை நீங்க பார்க்க இருக்கிறீர்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலித்துகளுக்கான இடம் என்ன, முக்கியமாக இந்த நாட்டு அரசியல் கட்சிகள் எப்படி தலித்களை நடத்தி வருகிறார்கள், இந்த நாட்டு அரசாங்கத்தில் இந்த நாட்டு அரசியலில் தலித்களுடைய உண்மையான இடம் என்ன, இந்த நாட்டு அரசியல்வாதிகளுடைய உண்மையான முகம் என்ன, அனைத்துமே தேர்தல் பிரச்சாரத்திற்காக சரியாக்கி விடுகிறார்கள். அதற்கு பின் யாருமே தலித்களை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படுவதில்லை. இவர்களை வெறும் ஓட் பேங்காக மட்டும் தான் காலம் காலமாக பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த நாட்டு அரசியல்வாதிகள். 26 நவம்பர் 1949ஆம் ஆண்டு டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களால் ஒரு சட்டம் எழுதப்பட்டது. இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனில் தீண்டாமையை ஒழித்து கட்டுவோம், இந்த நாட்டில் தீண்டாமை இருக்கக்கூடாது, நாம் அனைவருமே சமம் என்று எழுதிவிட்டார். யாருமே உயர் ஜாதியை சார்ந்த நபர் அல்ல, யாருமே கீழ் ஜாதியை சார்ந்த நபர் அல்ல, நாம் அனைவருமே சமமான நபர்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதி, அனைத்து மதம், அனைத்து இனம், இயக்கம், அனைத்து மொழி பேசக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே சொந்தமான நாடு இந்தியா. இந்த நாட்டு மக்கள் அனைவருமே சமம். இதுதான் ஆர்டிகிள் 19B என்கிற பிரிவில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி தீண்டாமையை நீங்க செய்தீர்கள்னா உங்கள் மீது வழக்கு போடப்படும். நீங்க இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய தேச துரோகம் போன்ற வழக்கும் உங்கள் மீது பதியப்படும். ஆனால் இன்னைக்கு 72 ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த சட்டம் எழுதி. இன்னைக்கு கூட தீண்டாமை ஒழிக்கப்பட்டதா என்கிற கேள்விதான் முன்வருகிறது. எத்தனை இடங்களில் இதே போன்ற கதையை நீங்க பார்த்து வருகிறீர்கள். ஆனால் தேர்தல் வந்தால் போதும் தலித்கள் தான் எங்களுடைய கடவுள் என்று ஒவ்வொரு அரசியல்வாதியும் உங்களுக்கு படம் போட்டு காட்டி வருகிறார்கள். தலித்களுக்கு உண்மையான முறையில் எந்த அரசியல் கட்சியும் வேலை பார்ப்பதில்லை. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சம உரிமையை யாருமே வழங்கி கொடுக்கவில்லை. ஆனால் இன்னைக்கு கூட ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இதே தலித் அரசியலை தான் பார்த்து வருகிறது. அது பிஜேபி ஆக இருக்கட்டும் அல்ல காங்கிரஸ் ஆக இருக்கட்டும். ஒரு பக்கம் பிஜேபி சார்ந்தவர்கள் வீட்டுக்கு வீடு போய் டீ காஃபி அணிந்து சாப்பிட்டு படம் போட்டு காட்டி வருகிறார்கள் ட்விட்டர் சோஷியல் மீடியா பக்கத்திலிருந்து. இன்னொரு பக்கம் பிரியங்கா காந்தி போன்ற நபர்கள், ராகுல் காந்தி போன்ற நபர்கள், பாதிக்கப்பட்ட தலித் குடும்பங்கள், அந்த பெண்களுக்கு அரசியல் சீட்களை வழங்கி அவர்களை மெயின் ஸ்ட்ரீம் அரசியல்வாதியாக மாற்ற முன் வந்திருக்கிறார்கள். இது உண்மையான அக்கறையா அல்ல தனக்கு கிடைக்கக்கூடிய அரசியல் லாபமா? மே லட்கி ஹூ லட் சக்தி ஹூ, இந்த கோஷத்துடன் தான் காங்கிரஸ் களம் இறங்கி இருக்கிறது. நான் ஒரு பெண், நானும் சண்டை போடுவேன், என்னோட உரிமைக்காக என்னோட அதிகாரத்திற்காக சண்டை போடுவேன். இந்த உரையை நீங்கள் லைட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த உரை, அதாவது இந்த ஸ்லோகன் ஒரு சீரியஸான ஸ்லோகனாக இருக்கிறது. காங்கிரஸுடைய நீண்ட நாட்களுக்கான ஒரு அரசியல் பயணத்திற்காக வெளிவந்த இந்த கோஷம் மே லட்கி ஹூ மே லட் சக்தி ஹூ. ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் நோக்கத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டுக்கு வீடு போய் சாப்பிட்டு வரும் அரசியல்வாதிகள், பிஜேபியை சார்ந்த அரசியல்வாதிகள், அவர்களுடைய நோக்கத்தையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவில் அரசியல் களத்தில் தலித் என்கிற இந்த வார்த்தையை வைத்து தனக்கான லாபத்தை தேடிக்கொண்டு வருகிறார்கள் இந்த நபர்கள். உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் வர இருக்கிறது. இந்த பிரச்சாரத்தில் எத்தனையோ இடங்களில் வித்தியாசமான படங்களை நீங்க பார்த்து வருகிறீர்கள். முக்கியமாக யோகி ஆதித்யநாத் அவர்கள் தலித் வீட்டுக்கு சென்று சாப்பிட்ட அந்த காட்சியை சோஷியல் மீடியாவில் நீங்கள் பிரச்சாரமாக பார்த்திருக்கிறீர்கள். பிரதமர் மோடி அவர்கள் தலித்களுடைய கால்களை கழுவும் காட்சியை நீங்கள் பார்த்தீர்கள். இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தின்
பிஜேபி பிரசிடென்ட் ஸ்வதந்திர தேவ் சிங் அவர்கள் பேசிய இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும். இந்த வீடியோவை முதலில் பாருங்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன். வீடியோவை பாருங்கள். नजदीक आपके रहने वाले गांव के नजदीक 100 दलितों के यहां चाय पियो. 10 दलितों 100 दलितों के यहां चाय पियो और उसको समझाओ मतदान जाति के नाम पर नहीं होता है, मतदान पैसे के नाम पर नहीं होता है, मतदान क्षेत्रवाद के नाम पर नहीं होता है, मतदान राष्ट्रवाद के नाम पर होता है. मित्रों, मतदान राष्ट्रवाद के नाम पर होता है. भारत माता की स्वतंत्रता सेनानियों के लिए लोग जो फांसी पर लटक गए, मित्रों, उनके परिवार का कौन विधायक सांसद देश की आजादी के लिए मर गया, देश की स्वतंत्रता दिलाने के लिए शहीद हो गए? कोई है उनके परिवार का? मित्रों, आज आदरणीय 10 to 100 தலித் குடும்பங்களுக்கு ஒவ்வொரு தொண்டரும் செல்ல வேண்டும். அதாவது உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தலித்கள் வீட்டிற்கு சென்று டீயை சாப்பிடுங்கள், பிஸ்கட்டை சாப்பிடுங்கள், அவர்கள் வீட்டிற்கு சென்று உணவை உண்ணுங்கள். இதனால் தலித்களும் நாங்களும் சமம் என்கிற ஒரு மெசேஜ் போய் சேரும். இதற்கு பதிலாக ஓட்டை கேளுங்கள். இது வேற யாரும் கூறவில்லை, பிஜேபியின் உத்தரப்பிரதேஷ் பிரசிடென்ட் ஸ்வதந்திர தேவ் சிங் அவர்கள் கூறிய வார்த்தைகள். தலித்கள் என்றால் ஓட் பேங்க் மட்டுமா? மிகப்பெரிய கேள்வி. இதை இன்னொரு ஆங்கிளில் நீங்க பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். 2017 யோகி ஆதித்யநாத் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக பதவியேற்ற பின் மேன்புரிக்கு அருகே இருக்கக்கூடிய தேனாப்பட்டி என்கிற இந்த கிராமத்திற்கு சென்றிருக்கிறார். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய தலித் மக்களை சந்திப்பதற்காக. ஆனால் அவருடைய வருகைக்கு முன் அதிகாரிகள் அந்த கிராம மக்களுக்கு சோப்பு, ஷாம்பு, பவுடர், துணி துவைக்கக்கூடிய சோப்பை வழங்கியிருக்கிறார்கள். சீஃப் மினிஸ்டர் ஐயாவிடம் நீங்க பேசுவதற்கு முன், அவருக்கு அருகே நெருங்குவதற்கு முன் கூட நீங்க குளிச்சு ஷாம்பு போட்டு பவுடர் போட்டு, ஒரு சில இடங்களில் சென்ட் பாட்டில் கூட கொடுத்திருக்கிறார்கள். அந்த சென்ட் எல்லாம் அடித்து கொண்டு கிளீனான சுத்தமான துணிகளை உரித்து கொண்டு தான் நீங்க போக வேண்டும், நெருங்க வேண்டும். அல்ல என்றால் அவரை நீங்க பார்க்கக்கூடாது. இது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டருடைய வருகைக்கு முன் நடந்த இந்த சம்பவம். இதிலிருந்தே புரிந்து கொள்ள முடியும் எந்த அளவில் தலித்களை இந்த நாட்டு அரசியல்வாதிகள் பார்த்து வருகிறார்கள். இதே நேரத்தில் 2 படங்கள் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் யோகி ஆதித்யநாத் ஒரு தலித் நபருடைய வீட்டிற்கு சென்று உணவை சாப்பிட்ட அந்த காட்சி. இப்படித்தான் இவர்கள் எடுத்து காட்டி வருகிறார்கள். தலித் என்கிற வார்த்தையே இவ்வளவு கொடூரமான வார்த்தை என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் யாருமே தலித் அல்ல, யாருமே பிராமணர் அல்ல என்று 1949 எழுதிவிட்டார்கள். ஆனால் இந்த நாட்டு அரசியல்வாதிகள் இந்த வார்த்தையை வைத்து தன்னுடைய அரசியல் லாபத்தை மட்டும்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கிஷன் சுக்லா அவர்கள் பிஜேபியின் ஒரு தலைவர், நடிகர். இந்த நபர் இன்னொரு இடத்தில் இன்னொரு தலித் வீட்டிற்கு சென்று சாப்பிட்டாராம். இதையும் வைத்து அரசியல் பார்த்து வருகிறார் இந்த நபர். இந்த 2 படங்களையுமே நீங்க கவனமாக பாருங்கள். இதற்கான அர்த்தத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டி வருகிறேன். எந்த அளவில் இந்தியாவில் தலித்களை வைத்து அரசியல் பார்த்து வருகிறார்கள் என்று. உத்தரப்பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய படத்தை, அந்த வீடியோவை முதலில் பாருங்கள். இவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தட்டை பாருங்கள், டிஸ்போசபிள் பிளேட். பக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த தண்ணீர் குடிக்கக்கூடிய அந்த கப்பை பாருங்கள், டிஸ்போசபிள் கப். இதே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிஷன் சுக்லா அவர் சாப்பிட்ட அந்த படத்தை பாருங்கள், இதுவும் டிஸ்போசபிள் பிளேட். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கப்பை பார்த்தால் டிஸ்போசபிள் கப். அதாவது தலித்கள் வீட்டுக்கு செல்வோம், ஆனால் அவர்கள் சாப்பிட்ட தட்டை தொட மாட்டோம், அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீரை குடிக்க மாட்டோம். படத்திற்காக நாங்கள் போஸ் மட்டும் கொடுப்போம். இதைத்தான் இந்த இடத்தில் இவர்கள் எடுத்து காட்டி வருகிறார்கள். இந்த விஷயத்தை இன்னும் நீங்கள் சீரியஸாக பார்க்க வேண்டும். இந்த விஷயத்தில் எந்த இடத்தில் தலித்கள் இந்த நாட்டு அரசியலில் இருக்கிறார்கள் என்று இங்கே புரிந்து கொள்ள முடியும். ரவி கிஷன் சுக்லா இவருடைய முழு பெயர். ரவி கிஷன் சுக்லா பிஜேபியின் தலைவர், கோரக்பூர் உடைய எம்எல்ஏ. இவர் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். आज गोरखपुर में दलित भाई के परिवार में सहभोज किया. இன்னைக்கு
கோரக்பூரில் இருக்கக்கூடிய ஒரு தலித் குடும்பத்துடன் நான் சமபந்தியில் அமர்ந்து சாப்பிட்டேன். இந்த நபர் யாருடைய வீட்டுக்கு சென்றார், அந்த நபருடைய பெயர் என்ன, அவருடைய அடையாளம் என்ன, எதுவுமே இல்லை. அனைத்துமே தலித் என்கிற அடையாளம் மட்டும்தான். இதே நபர் தன்னுடைய நண்பர் வீட்டிற்கு சென்று சாப்பாட்டை சாப்பிட்டிருந்தால் இப்படி போட்டிருப்பாரா? நான் இன்னைக்கு ஒரு பிராமணரோட வீட்டிற்கு சென்றேன், அங்கே சாப்பிட்டேன். நான் இன்னைக்கு ஒரு டாக்கூருடைய வீட்டுக்கு சென்றேன், அங்கே சாப்பிட்டேன். நான் இன்னைக்கு ஒரு செட்டியார் வீட்டுக்கு சென்றேன், அங்கே சாப்பிட்டேன். நான் இன்னைக்கு ஒரு தலித் வீட்டுக்கு சென்று சமபந்தியில் உட்கார்ந்ததை எந்த அளவில் இவர்கள் அரசியலாக்கி வருகிறார்கள் என்று இந்த படத்தை பார்த்தால் உங்களுக்கு புரியும். இங்கே மட்டும் இந்த படத்தை நீங்கள் விடக்கூடாது. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட ஒரு 6 நபர்கள் இந்த படத்தில் உங்களால் பார்க்க முடியும். இந்த படத்தில் ரவி கிஷன் சுக்லாக்கு அருகே இருக்கக்கூடிய நபர் ஒரு தலித் நபர் என்று இவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அவருடைய தோள்பட்டையில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சப்பையை பாருங்கள். அதாவது இவர் வீட்டுக்கு வந்து தன்னுடைய பையை கூட இறக்கி வைக்காமல் ரவி கிஷன் சுக்லாவுடன் அமர்ந்து சாப்பிடும் இந்த காட்சி நீங்க பாருங்கள். எந்த பாணியில் இவருடைய பையை கூட இறக்கி வைக்க முடியாத அந்த நிலையில் சாப்பிட்டிருக்கிறார் என்று. இந்த படத்தை இன்னும் உத்து பார்த்தீர்கள்னா இவர் சாப்பிடக்கூடிய இடத்தில் ஒரு கிளாஸ் இருக்கிறது, ஒரு செம்பு இருக்கிறது, தண்ணீருக்கான செம்பு. ஆனால் மற்ற நபர்களுடைய அந்த இலையை பாருங்கள், அனைத்து இடத்துலையுமே பேப்பர் கப். அதாவது இவருடைய வீட்டிலிருந்து அந்த பாத்திரத்தை கூட நாம் தொடமாட்டோம் என்கிற அந்த அங்கீகாரம், அந்த அடையாளத்தை தான் இவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அப்போ எந்த இடத்தில் இந்தியா நம் நாட்டு மக்களை பார்த்து வருகிறது, எந்த இடத்தில் இந்த அரசியல்வாதிகள் நம் நாட்டு மக்களை பார்த்து வருகிறார்கள், எப்படி பிரித்து பார்த்து வருகிறார்கள் என்று பாருங்கள். தேர்தல் வந்தாலே போதும் தலித்களின் ஞாபகம் இந்த நபர்களுக்கு வந்து விடுகிறது. இந்த நாட்டு அரசியல்வாதிகள் இது போன்ற நாடகத்தை மட்டும்தான் செய்து வருகிறார்கள் கடந்த 72 ஆண்டுகளாக. ஆனால் ஒரு அரசியல்வாதியுமே இந்த நாட்டு தலித்களுக்கான அந்த சம உரிமை கிடைக்க வேண்டும், சமுதாயத்தில் அவர்களுக்கும் சமமான இடம் இருக்கிறது என்று யாரும் எடுத்து காட்டுவதல்ல. இது போன்ற நாடகத்தை விட்டுவிட்டு இந்த நாட்டு அரசியல்வாதிகள் ஒரு தலித் குடும்பத்தை சார்ந்த நபரை தன்னுடைய சொகுசு மாளிகையில் அமர வைத்து அவர்களை அழைத்து தன்னுடைய சமையல் கட்டில் அவர்களையும் சமைக்க விட்டு அந்த சாப்பாட்டை சமமாக தன்னுடைய மிகப்பெரிய சொகுசான அந்த மேசையில் அமர வைத்து நீங்க சாப்பிடக்கூடிய அந்த வெள்ளித்தட்டில் அவர்களுக்கும் சாப்பாட்டை போட்டு அவர்களையும் நீங்க சாப்பிட வைத்திருந்தால் இந்த எந்த விதமான நாடகமும் தேவையில்லை. நாங்களும் சமம் நீங்களும் சமம் என்கிற அந்த மெசேஜ் தானாகவே பரவி இருக்கும். ஆனால் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று எந்த அளவில் அவர்களையே கொச்சைப்படுத்தி வருகிறார்கள் என்று பாருங்கள். 2 படத்தை காட்டுகிறேன். ஒரு பக்கம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உயர் ஜாதியை சார்ந்த அரசியல்வாதிகள், இன்னொரு பக்கம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில விதமான அரசியல்வாதிகள். அது காமராஜராக இருக்கட்டும், அதே எத்தனையோ லீடர்களாக இருக்கட்டும், அவர்களும் இது போன்ற சமபந்திகளை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் எப்போதுமே இது போன்ற டிஸ்போசபிள் பிளேட்ஸ்களில், டிஸ்போசபிள் கப்புகளில் தண்ணீரை குடிக்கவில்லை. ஆனால் பிஜேபியின் ஹிந்துத்வா கொள்கை இவர்களை ஓட்டுக்காக அவர்களுடைய வீட்டிற்கு தள்ளி வருகிறதே ஒழிய, ஆனால் மனதளவில் தலித்களை இன்னும் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் உண்மை. இன்னொரு பக்கம் இந்த நாட்டில் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமை, பேட்டி பச்சாவ் என்கிற இந்த உரையை நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் எந்த மேடையில் ஏறினாலும் பேசி வருகிறார். யோகி ஆதித்யநாத் அவர்கள் எந்த மேடைக்கு சென்றாலும் இதே போன்ற உரையை தான் கொடுத்து வருகிறார். உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பை பற்றி பேசி வருகிறார். உத்தரப்பிரதேசத்தில் உண்மையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறதா இல்லையா என்கிற இந்த விஷயத்தை ஒரு படம் இதை பார்த்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும் எந்த அளவில் உத்தரப்பிரதேசத்தில் பெண் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று. உத்தரப்பிரதேசத்தின் பஞ்சாயத்து தேர்தலுக்கான இந்த படம் பிஜேபியின் ஒரு சில ரவுடி கூட்டம் சமாஜ்வாதி பார்ட்டி சீட்டில் பஞ்சாயத்து தேர்தலுக்கான அந்த ஃபார்மை நிரப்ப சென்ற போது அந்த பெண்ணுடைய புடவையை எப்படி உருவினார்கள் என்று பாருங்கள். மால்ஸ் செய்திருக்கிறார்கள் இந்த நபர்கள். ஆனால் இவர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷனும் உத்தரப்பிரதேச அரசாங்கம் எடுக்கவில்லை. அந்த பெண்ணுடைய மானத்துடன் விளையாண்ட இந்த நபர்கள் அந்த பெண்ணுடைய புடவையை உருவினால் அந்த பெண் பஞ்சாயத்து தேர்தலுக்கான ஃபார்மை கூட நிரப்ப மாட்டாள் என்று அவரை மிரட்டிய அந்த காட்சி.
இதிலிருந்தே உங்களுக்கு புரிந்திருக்கும் எந்த அளவில் உத்தரப்பிரதேசத்தில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் உன்னாவ் மற்றும் ஹாத்ரஸில் நடந்த ரேப் வழக்குகள். இந்த ரேப் விக்டிமுடைய குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணிற்கு நாங்கள் சீட்டை வழங்கிறோம் என்று காங்கிரஸ் அரசாங்கம் வெளிவந்திருக்கிறது. மே லட்கி ஹூ லட் சக்தி ஹூ. இதைத்தான் பிரியங்கா காந்தி அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒரு கோஷத்துடன் வெளிவந்திருக்கிறார். அதாவது நான் ஒரு பெண், என்னால் சண்டை போட முடியும் என்னுடைய அதிகாரத்திற்காக, என்னுடைய உரிமைக்காக. இதை நீங்கள் ஷார்ட் டேர்ம் பிரச்சாரமாக பார்க்கக்கூடாது. 2024 வரை இதே ஸ்லோகன் தான் ஒலிக்க இருக்கிறது. காங்கிரஸ் எடுத்த முடிவு 40% பெண்களுக்கு நாங்கள் சீட்டை வழங்க இருக்கிறோம் என்று. 125 நபர்களுக்கான அந்த பட்டியலை வெளிவிட்ட போது 50 பெண்களாக இருக்கிறார்கள். அதுவும் பிஜேபி அரசாங்கத்தால் முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பேர் இதில் இருக்கிறது. உன்னாவ் ரேப் விக்டிமுடைய தாயார், அவருக்கு ஆஷா சிங் அவர்களுக்கு ஒரு சீட்டை வழங்கியிருக்கிறது காங்கிரஸ். இன்னொரு பக்கம் ஹாத்ரஸ் விக்டிமுடைய அண்ணி அல்ல தாயார், இவர்களுக்கு நாங்கள் சீட்டை வழங்குகிறோம் என்று அவர்களுடைய பேரும் வெளிவிட்டார்கள். ஆனால் இந்த இடத்தில் ஹாத்ரஸ் குடும்பம் பின்தாங்கிவிட்டது. நாங்கள் அரசியலில் குதிக்க மாட்டோம். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய பல கேள்விகள், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று எடுத்துக்காட்டி வரும் உத்தரப்பிரதேச அரசாங்கத்துடைய உண்மை வெளிவந்து விட்டது. காங்கிரஸ் எந்த அளவில் நாங்கள் ஒரு பெண்ணிற்கு, அதுவும் ஒரு ரேப் விக்டிமுடைய தாயார் அல்ல அன்னிக்கு, அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கு நாங்கள் இந்த சீட்டை கொடுக்க இருக்கிறோம் என்று கூறினார்கள். அதாவது அவர்களும் ஒரு தேர்தல் கார்டை தான் பிளே பண்ணியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அந்த பிரச்சாரம் தான் தேவையாக இருக்கிறது. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய எந்த விதமான நோக்கத்தையும் யாருமே கேள்வி கேட்கவில்லை, யாருமே பார்க்கவில்லை. ஆனால் இந்த குடும்பத்தை சந்தித்து அவர்களிடம் இந்த கேள்விகளை கேட்டபோது அவர்கள் கொடுத்த பதில், தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். உன்னாவ் விக்டிமுடைய தாயார் ஆஷா சிங் அவர்கள் நிற்கக்கூடிய அந்த கான்ஸ்டியூன்சி, அந்த கதை வேற. நாங்கள் இருக்கக்கூடிய கிராமம், எங்களுடைய சூழ்நிலை, எங்களுடைய நிலை வேற. எங்களுடைய உயிருக்கு கூட உத்தரவாதம் கொடுக்காமல் எப்படி எங்களை அரசியல் களத்தில் இறக்க இருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு புரியவில்லை. இந்த தேர்தலில் நாங்கள் களமிறங்கினால் பல விஷயங்கள் வெளிவரும். எங்களுடைய நியாயத்திற்கான போராட்டம், இதில் எங்களை சிக்க வைத்து விடுவார்கள். தன்னுடைய அரசியல் நோக்கத்துடன் எங்களுடைய ஏற்கனவே போன மானத்தை மீண்டும் இவர்கள் சிதைப்பார்கள். அரசியல் மேடைகளில் எங்களை பற்றி, எங்களுடைய மகளை பற்றி கொச்சை கொச்சையாக பேசுவார்கள். இந்த வழக்கை வீக்காக்கி வருவார்கள். இதுதான் உத்தரப்பிரதேசத்தின் ஹிந்துத்வா அரசியல் கட்சி. செப்டம்பர் மாதம் 2020 நடந்த இந்த சம்பவத்திற்கு பின் அங்கே இருக்கக்கூடிய எந்த நபருமே இந்த குடும்பத்தை நாங்கள் சப்போர்ட் செய்கிறோம், நாங்கள் உங்களோட நிற்கிறோம் என்று வெளிவந்து பேசவில்லை. எங்கள் கிராமத்தில் வெறும் 4 தலித் குடும்பங்கள் தான் இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய அனைவருமே டாக்கூர் சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் அல்ல பிராமண சமுதாயத்தை சார்ந்த நபர்கள். எங்களுடைய உயிருக்கு கூட உத்தரவாதம் இல்லாத இந்த தருணத்தில் எப்படி எங்களால் அரசியல் களத்தில் குதிக்க முடியும் என்கிற அந்த கேள்வியை கேட்டிருக்கிறது இந்த குடும்பம். அதனால் எங்களுக்கு இந்த சீட்டு தேவையில்லை, அதனால் எங்களுக்கு அரசியல் தேவையில்லை, எங்களுடைய நியாய போராட்டத்தை நாங்கள் நேர்மையான வழியில் நடத்த முன்வந்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். எங்களுக்கு MP MLA பதவி தேவையில்லை. இங்கே கேள்வி வெறும் தேர்தலில் கலந்து கொள்வதற்கானது மட்டுமல்ல. இந்த குடும்பத்துடைய உண்மையான சூழ்நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் கொடுத்த இன்னொரு பதில், எங்களுடைய கிராமத்தில் எங்களுடைய உயிருக்கு கூட பாதுகாப்பு அல்ல, அதனால் இந்த நாட்டு அரசாங்கம், எங்களுடைய மாநிலத்தின் அரசாங்கம் எங்களுக்கு பாதுகாப்பை வழங்கியிருக்கிறது. எந்த மாநில அரசாங்கம் எங்களுக்கு பாதுகாப்பை வழங்கியதோ அதே அரசாங்கத்திற்கு எதிராக எப்படி எங்களால் களமிறங்க முடியும்? இதைத்தான் காங்கிரஸ் செய்ய சொல்லுகிறது. காங்கிரஸ் இதை அரசாங்கத்திற்கு எதிராக எங்களை போட்டியில் கலந்து கொள்ள சொல்கிறது. இது எப்படி சாத்தியம் என்று எங்களுக்கு புரியவில்லை. எப்படி இவர்கள் இதை நினைத்தார்கள் என்று கூட எனக்கு புரியவில்லை. உன்னாவ் விஷயம் வேற, ஹாத்ரஸ் விஷயம் வேற. ஹாத்ரஸில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இன்னும் நியாயம் கிடைக்கவில்லை. அந்த வழக்கு இன்னைக்கு கூட கோர்ட்டில் வாதாடப்படுகிறது. ஹாத்ரஸ் பெண்ணிற்கு நடந்த அநீதியை கொஞ்சமாக சிந்தித்து பாருங்கள். அந்த கிராமத்தில் இருந்த டாக்கூர் சமுதாயத்தை சார்ந்த நபர் இந்த பெண்ணை பலாத்காரம் செய்து கொன்று விட்டார்.
அந்த பெண்ணிற்கு கிடைக்கக்கூடிய இறுதி சடங்குக்கான அந்த அதிகாரம், அந்த உரிமை கூட அந்த பெண்ணிற்கு கிடைக்கவில்லை. இந்த நாட்டு அரசாங்கம், இதே மாநிலத்தின் அரசாங்கம் யாருக்குமே தெரியாமல் இரவோடு இரவாக அந்த பெண்ணுடைய சடலத்தை எரித்து விட்டார்கள். குடும்பத்திடம் கூட கொடுக்கவில்லை. இந்த தாயார், யாருக்கு காங்கிரஸ் இன்னைக்கு சீட்டை வழங்குவதற்கு முன் வந்திருக்கிறதோ, இதே தாயார் கதறினார், இதே தாயார் உருண்டார் பிறண்டார், என்னோட பெண்ணுடைய முகத்தை காட்டிவிடுங்கள் என்று. யாருமே முன் வரவில்லை. இன்னைக்கு அரசியல் நோக்கத்துடன் காங்கிரஸ் முன் வந்து விட்டது. இன்னைக்கு அரசியல் நோக்கத்துடன் பிஜேபி சப்போர்ட் செய்து வருகிறது. சமாஜ்வாதி பார்ட்டி ஆஷா சிங், அதாவது உன்னாவ் ரேப் விக்டிமுடைய தாயார், இவருக்கு எதிராக நாங்கள் யாரையுமே களமிறக்குவதாக இல்லை என்று கூறிவிட்டார்கள். நாங்கள் காங்கிரஸை சப்போர்ட் செய்கிறோம், ஆதரிக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் பிஜேபி, தலித் ஓட்டை கேட்டு வரும் மாயாவதி இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. எப்படி பார்ப்பீர்கள்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலித் சமுதாயத்தை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? இவர்கள் கூறிய இன்னொரு வார்த்தை, இந்த கிராமத்தை சேர்த்து எங்க கிராமத்தை சுத்தி இருக்கக்கூடிய 23 கிராமங்கள் அனைத்துமே டாக்கூர் சமுதாயத்தை சார்ந்த நபர்கள், பிராமண சமுதாயத்தை சார்ந்த நபர்கள். ஒட்டுமொத்த 23 கிராமங்களில் வெறும் 50 குடும்பம் மட்டும்தான் தலித் குடும்பங்களாக இருக்கிறார்கள். யார் எங்களுக்கு ஓட்டை போடுவார்? அப்படி தப்பி தவறி ஜெயிச்சு விட்டால் எங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். அதை ஏற்றுக்கொள்கிறோம். எங்க போராட்டத்தில் இது மிகப்பெரிய பலமாக இருக்கும், அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் தோத்து போனோம் என்றால், கடந்த 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து இன்னைக்கு வரை ஒரு நபர் கூட எங்கள் பக்கம் நாங்கள் நிற்கிறோம், உங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று யார் வாயிலிருந்தும் ஒரு வார்த்தை கூட வரவில்லை. அப்போ எப்படி இவர்களை நம்பி நாங்கள் அரசியலில் குதிக்கலாம்? தோத்த பெண் எங்களுடைய நிலை என்னவாக மாறிவிடும் என்று எங்களுக்கு இன்னைக்கே தெரியும். தோத்து போவோம் என்று எங்களுக்கு தெரிந்த பின் கூட எதற்காக நாங்கள் களமிறங்க வேண்டும்? அதனால் எங்களுக்கு அரசியல் தேவையல்ல. எங்களுடைய நீதிக்கான, நியாயத்திற்கான போராட்டத்தை நாங்கள் நீதிமன்றம் வழியாக பெற்றுக்கொள்கிறோம். இந்த நாட்டு எந்த அரசியல் கட்சி மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த நாட்டு எந்த அரசியல்வாதி மேலும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த நாட்டு நீதிமன்றம், நீதிபதி, இந்த நாட்டு சட்டத்தின் மீது மட்டும்தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று ஹாத்ரஸ் குடும்பத்தினர்கள் கூறியிருக்கிறார்கள். இதற்கு மேல் இந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா, பெண்களுக்கு சமமான உரிமை இருக்கிறதா என்று நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். ஒரு குடும்பத்திற்கு எம்எல்ஏ சீட் கிடைத்த பின் கூட அந்த பயத்தால், அந்த அச்சத்தால் எங்களுக்கு வேண்டாம் என்று ஒதுங்கும் இந்த நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த நாட்டு உண்மையான முகம், தலித்துகளுக்கான அந்த அரசியலில் இருக்கக்கூடிய உண்மையான இடம் இதுதான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் எந்த அரசியல்வாதியுமே நான் இன்னைக்கு பிராமணருடைய வீட்டிற்கு சென்று சாப்பிட்டேன், டாக்கூருடைய வீட்டிற்கு சென்று சாப்பிட்டேன், அல்ல ஒரு தலித்தை கூப்பிட்டு வைத்து என்னுடைய வீட்டு சமையல் அறைக்குள் அவரை சமைக்க வைத்து அவருடன் அமர்ந்து நான் சாப்பிட்டேன், என்னுடைய வெள்ளித்தட்டில் பாதி அவருக்கு பாதி எனக்கு என்று நான் சாப்பிட்டேன் என்று யாருமே, எந்த அரசியல்வாதியுமே இந்த வார்த்தை எழுதுவதில்லை, இந்த பழங்களை போடுவதில்லை. ஆனால் ஒரு தலித் வீட்டிற்கு சென்று டிஸ்போசபிள் தட்டில், டிஸ்போசபிள் கப்பில் தண்ணீரை குடித்து சாப்பிட்டு அதை படமாக பிடித்து சோஷியல் மீடியாவில் பகிர்ந்து தன்னுடைய அரசியல் லாபத்தை எப்படி தேடிக்கொள்கிறார்கள் என்று பாருங்கள். 10 வீட்டிலிருந்து 100 வீடு வரை நீங்கள் செல்ல வேண்டும். ஒவ்வொரு பிஜேபியை சார்ந்த நபரும் 10 தலித் வீட்டிலிருந்து 100 தலித் வீடு வரை செல்ல வேண்டும். இதற்கு பதிலாக அவர்களிடம் ஓட்டை கேளுங்கள். ரேப் விக்டிம்களுக்கு சீட்டை வழங்குங்கள். பிரியங்கா காந்தி, அதாவது அனைத்துமே தேர்தலுக்காக, ஓட் பேங்கிற்காக. இந்த நாட்டில் தலித்களுக்கான அடையாளம் ஓட் பேங்க் மட்டும்தான். இதை எப்படி நீங்கள் மாற்ற இருக்கிறீர்கள்? இந்த நாட்டு தலித்களுக்கு உண்மையிலேயே ஆர்டிகிள் 19B பிரகாரம் தீண்டாமை நீங்கிவிட்டதா இல்லையா என்று நீங்களே சுத்தி பற்றி பாருங்கள். நகரங்களில் வசிக்கும் நபர்களுக்கு புரியாது, ஆனால் கிராமங்களில் போய் பாருங்கள், இன்னைக்கும் இந்த தீண்டாமை இந்த நாட்டில் தலையெழுத்தாக இருக்கிறது. இதை நீக்குவது எப்படி? நீங்கள் தான் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதில் எழுத வேண்டும். நன்றி, வணக்கம்.